நேற்று முந்தைய தினம் நம்ம பத்திரிகைகளையும் தொலைக்காட்சி சேனல்களையும் ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியை நம்ம பார்த்திருப்போம். பிஜேபியினுடைய பீதர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் பாபு வாலி என்பவர் ஒரு நிர்வாண நடனத்தை அரங்கேற்றி அதை பெண்களோட பார்த்து ரசித்தார் அப்படின்ற சம்பவத்தை வீடியோ காட்சிகளாக அனைத்து தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பினார்கள். பிஜேபி என்ற அந்த கட்சியினுடைய விரிவாக்கம் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றதுக்கு பதிலா பாரதிய ஜல்சா பார்ட்டி அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போய்கொண்டிருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால் அந்த கட்சியினுடைய பெண் நிர்வாகிகள், அதாவது இந்த பாபுவால் என்ற ஒரு பொதுச் செயலாளரா, அந்த பொதுச் செயலாளர் இந்த நடனத்தை நிர்வாண நடனத்தை பாக்குறாரு. அவரோட இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய சக பெண் நிர்வாகிகளும் சக நிர்வாகிகள் ஆண் நிர்வாகிகளும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த காம களியாட்டத்தை ரசித்தார்கள். அப்படி ரசிக்கும் பொழுது சக பெண் நிர்வாகிகளோட சில சில்மிச வேலைகளையும் இந்த பிஜேபி நிர்வாகி செய்தார் என்ற சம்பவத்தை ரொம்ப பரபரப்பா அனைத்து தொலைக்காட்சிகளும் வெளியிடுகின்றார்கள். இது எப்படின்னா முதல்ல லோக்கல்ல பரவி அதுக்கப்புறம் அந்த வீடியோ தொலைக்காட்சி நிறுவனங்கள் வாங்கி அவங்க ஒளிபரப்புறாங்க. ஒளிபரப்புனோடனே உடனே இவங்க இதுக்குன்னே ஒரு டைலாக் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் கிடையாது, என்னுடைய மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணி இருக்கிறாங்க, இது செட்டிங் அப்படின்னு சொல்லி வழக்கம் போலதான். ஏற்கனவே இதே மாதிரிதான் கர்நாடகா சட்டசபைக்குள்ளேயே செல்போன்ல ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருப்பதை போக்கஸ் பண்ணி எடுத்து 3 மந்திரிகளை என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி வெளியிடும் பொழுது இல்ல நாங்க அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லி மறுக்க, அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்ய ஒரு குழுவை போட்டு ஆமா இவங்க பண்ணது உண்மைதான் என்று சொல்லி இவர்களை நீக்கக்கூடிய இவர்களை ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடிவிட்டார்கள். அப்ப இவர்களுடைய வேலையே இதுவாகத்தான் இருக்கின்றது. அதாவது இந்து மதத்தினுடைய காவலர்களாக தங்களை காட்டிக் கொள்கின்றார்கள். இந்து மதத்தினுடைய காவலர்களாக தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுமா இல்லையா? இந்து மதத்தில் இப்படிதான் இருக்கின்றதா? இப்படிதான் இந்து மதம் பெண்களை நிர்வாணமாக்கி நீங்க ரசிங்க, ஆட்டம் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றதா? அப்படி வழிகாட்டி இருக்கின்றதா? நடுநிலையான இந்துக்கள் சிந்திக்கணுமா இல்லையா? அதற்காக தான் இந்த விஷயத்தை நாம சொல்கின்றோம். இந்து மதம் என்ற அந்த பக்தியின் பேர்ல தான் மக்களை மூளை செலவை செய்து இந்துக்கு தனி ராஜ்யம் வேணும், இந்து நாடு தேவை என்றெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அப்படிலாம் சொல்றதா இருந்தா அப்போ இவங்க இந்து ராஜ்யம்லாம் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? இவர்கள் என்ன அரங்கேற்ற இருக்கின்றார்கள்? ஒரு பொம்பளை நிர்வாணம் ஆடுறதை இன்னொரு பொம்பளை ரசிப்பாளா? அந்த மாதிரி இவர்கள் தங்களுடைய பெண் நிர்வாகிகளை உருவாக்குகின்றார்கள் என்றால் அப்ப நிலம் எங்க போய் கொண்டிருக்கின்றது? அப்ப இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களா வந்தாங்கன்னா நாட்டுல நிலைமை, பெண்களுடைய நிலைமை எப்படி போகும்? அப்ப இப்பதான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன்டா இப்படி மகளிர் அணியில இவ்வளவு கவனம் செலுத்துறாங்க, மகளிர் அணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஏன் பெண்களுக்கு நிர்வாகியா போடுறதுக்கும் பெண்கள் அதிகமா நிர்வாகியாகவும் போட்டு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னும் பொழுது இப்ப அதனுடைய சூட்சுமம் இப்பதான் விளங்குது. இது இவர்களுக்கு இது புதுசு ஒண்ணும் கிடையாதுங்க. நீ இந்த வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பு, பாபர் மஸ்ஜித் இடிச்சு முடிச்ச உடனே சந்தோஷத்துல குதிக்கிறாங்களாம். என்ன குதிக்கிறாங்க? முரளி மனோகர் ஜோஷியினுடைய முதுகுல ஏறி உமா பாரதி பார்த்தோமா இல்லையா? அப்ப என்னன்னா ஏதாவது சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னா சக பெண் நிர்வாகிகளோட உல்லாசம் அனுபவிக்கிறது, இதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கும் போல. இதுக்காகவே சந்தோஷமான செயல்கள் நடக்காதான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிகின்றது. பார்த்தோமா இல்லையா? சுஷ்மா ஸ்வராஜ் குத்தாட்டம் போடுற மாதிரி வீடியோ வெளியிடுகின்றார்கள். சுஷ்மா ஸ்வராஜ் எதிர்கட்சி தலைவி, ஒரு பெண்மணி குத்தாட்டம் போடுறத ஒரு எதிர்கட்சி தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி குத்தாட்டம் போடுற மாதிரி வீடியோ வெளியிடுகின்றார்கள் என்றால் வெக்கம், மானம், ரோசம் இதெல்லாம் இவர்கள் இருக்கின்றதா என்று நாம இவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கின்றது. காரணம் என்ன? துறவின்னு பேருக்குத்தான் துறவி, எதையெல்லாம் துறக்கிறதுக்கு பேரு துறவி. இவர்களுடைய பாஷையில வெக்கத்தை துறப்பது, மானத்தை துறப்பது, ஒழுக்கத்தை துறப்பது, இதுதான் துறவி என்று இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் போல நமக்கு தெரிகின்றது.
இது இவர்களுடைய தொன்று தொட்ட செயலாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி இதே மத்திய பிரதேசத்துல முன்னாள் RSS மூத்த ஒரு நிர்வாகியாக இருந்த ஒருத்தர் மாட்டினாரா இல்லையா? எப்படி மாட்டினாரு? தன்னுடைய சக ஆண் வேலையாளர்களோட ஓரின சேர்க்கை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல அவன் என்னை விட்டுங்க என்று சொல்லி அவன் கெஞ்சி கதறி 2 வருஷம் போதும், இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லி விடமாட்டேன்டா உன்னைய என்று சொல்லி ஓரின சேர்க்கைக்கு அழைத்து அவன் நொந்து போய் அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா இல்லையா? பார்த்தோம்ல. அப்ப என்னன்னா ஆம்பளையிலே விட்டு வைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கேவலமானவர்களாக இருக்கின்றார்கள். உத்தரகாண்ட்ல பார்த்தோமா இல்லையா? பிஜேபி தலைவருக்கு ஆயுள் தண்டனை. எதற்கு ஆயுள் தண்டனை? ஒரு பெண்மணியை கூட்டிட்டு போய் ஆபீஸுக்கு வந்த பெண்மணிய அவ கூல்ட்ரிங்க்ஸ் மயக்க மருந்து கொடுத்து கற்பழித்தார். அப்படி கற்பழித்ததற்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பு சொன்னது. அப்ப என்னன்னா இவங்களை நம்பி பெண்கள் போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா என்ன ஆகும்? இவங்களை நம்பலாமா? இவங்களை நம்பி ஆம்பளை கூட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியாது. காரணம் என்ன? ஆம்பளைக்கு மயக்க மருந்து கொடுத்து ஓரின சேர்க்கை பண்ணா என்ன பண்றது? அப்ப இவர்களை ஆட்சியாளர்களாக ஏற்றுக்கொண்டு இவர்களை பிரதமர் நாற்காலியில கொண்டு உட்கார வச்சா என்ன ஆகும்? இது கல்யாணம் பண்ணவனே இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப கல்யாணம் பண்ணாத மோடி மாதிரி ஆட்கள்லாம் என்ன வேலை பார்ப்பானோ தெரியவில்லை. அப்போ பேருக்குத்தான் கல்யாணம் பண்ணாத ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வெளியே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அவர்களுடைய விஷயம் வெளியே நாறிக்கொண்டிருக்கின்றது. கல்யாணி சிங் என்ன பண்ணாரு? குசும் ராயன் ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டாரு அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்களா இல்லையா? கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்லிருச்சு? அவர் எனக்கு அப்பா மாதிரி போட்டு விட்டாங்க. அப்ப யாரெல்லாம் அப்பா அம்மா உறவு சொல்றாங்களோ அதையும் நம்ம இப்ப யோசனை பண்ண வேண்டி இருக்கின்றது இவர்களுக்கு. அப்ப இப்படித்தானா? நீங்க அப்பான்னு கூப்பிட்டா இப்படித்தானா என்று நாம் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கின்றது. பார்த்தோமா இல்லையா? உமா பாரதிக்கு கோவிந்தாச்சாரியாவோட என்ற ஒரு பாஜக நிர்வாகியோட தொடர்பு. இப்படி பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்றால் வீச்சம் தாங்க முடியவில்லை. இது இவர்களுடைய தொன்று தொட்ட வழியாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணம் என்றால் முரளி மனோகர் ஜோஷியினுடைய முதுகுல உமா பாரதி ஏறின மாதிரிதான் இவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதனாலதான் இவர்கள் பெண்கள் அமைப்புக்கு மகளிர் பிரிவுக்கு இவ்வளவு கவனம் செலுத்துகின்றார்கள் என்பதை இப்ப நாம இவ்வளவு நிகழ்வுகளின் வாயிலாக விளங்கிக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் உடுப்பியினுடைய எம்எல்ஏ அவர் ஒரு பெண்ணோட உல்லாசமா இருந்த காட்சி இதோ அப்படின்னு சொல்லி லோக்கல் சேனல்ல உள்ள ஒளிபரப்பி விடுறான். அதை வாங்கி அனைத்து முக்கியமான சேனல்களும் ஒளிபரப்புகின்றார்கள். என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைமை நடந்திருக்கு, உடனடியே அவனை நீக்கணும் அப்படின்னு நீக்குறாங்களா? நீக்க மாட்டாங்க. அப்பனா அதுல இருந்தே விளங்குதா இல்லையா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியங்களா இருப்பாங்க? இன்னைக்கு வரைக்கும் அவனை நீக்கினானா? இந்த பாபு வாலின்னு இந்த மாதிரி நிர்வாக நடனம் ஆட விட்டவனை நீக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் நீக்கல. அப்பனா என்னன்னா எல்லாம் உயர் தலைவர்களுடைய ஆசையோட தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரிய வருகின்றது. இதுதான் இவர்களுடைய வேலை. ஆனா என்ன சொல்லிக் கொள்வார்கள்? இந்து மதத்தினுடைய காவலர்கள் நாங்க, நாட்டை பாதுகாக்க போறோம், தேச பாதுகாப்பு முக்கியம், பெண்கள் ரொம்ப கண்ணியப்படுத்தணும் என்று வெளியே சொல்லிக் கொண்டு அதுக்கு எதிராக எல்லா வேலையும் பாப்பாய். பார்த்தோமா இல்லையா? காதலர் தினத்துல எல்லாம் கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க காதலர் தினத்துல அப்படின்னு சொல்லி கட்டாய தாலி எல்லாம் கட்ட சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை நடக்கும். அப்படி நடப்பாங்க. பார்த்தா அதை விட கேவலமான வேலையை செய்வாங்க. அப்ப என்னன்னா இவங்க எதை செய்யறாங்களோ அதை மறைக்கிறதுக்கு தான் இவங்க வேஷம் போடுறாங்கன்னு தெரியுது. இப்போ இந்த தீவிரவாதத்தை கூடாது, இந்த கலாச்சார சீரழிவு கூடாதுன்னா இப்ப இவன் இவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஊழலுக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஊழல் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஊழலை மறைக்கிறதுக்காக ஊழல் எதிர்ப்பு போராட்டம். கலாச்சார சீரழிவு கூடாது, இவன் கலாச்சாரத்தை சீரழிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு எதிராக கலாச்சார சீரழிவு போராட்டம். அந்த மாதிரி தீவிரவாதம் கூடாது,
நாட்டு பாதுகாப்பு முக்கியம். அப்பனா என்ன அர்த்தம்? இவன் தான் குண்டு வைக்கிறான்னு விளங்கிக்கிற வேண்டியதுதான். பார்த்தோமா இல்லையா? செப்டம்பர் 26ஆம் தேதி நரேந்திர மோடி வர்ற அன்னைக்கு பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகி ராமநாதன், கோவை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய நிர்வாகி, அவருடைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்படுகின்றது. பேட்டி கொடுக்கிறான். இந்த மாதிரி நரேந்திர மோடி வர்றாருன்னு சொல்லி என் வீட்டுல பெட்ரோல் குண்டு வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனே கூட்டிட்டு போய் காட்டுறான். இந்த இடத்துல பெட்ரோல் குண்டு வீசி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வடவெள்ளி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. செப்டம்பர் 26ஆம் தேதி 2 வாரத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி புடிச்சாங்க. குண்டு வீசினது யாரு அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த பெட்ரோல் குண்டு வீசின அந்த துகள்கள் எல்லாம் எடுத்து பார்த்திருக்கிறாங்க. ஒரு பீர் பாட்டில தான் பெட்ரோலை நிரப்பி வீசி இருக்கிறான். அந்த பீர் பாட்டில் பிராண்டு தான் இவனுடைய வீட்டுல இருந்திருக்கு. இந்த ராமநாதன் வீட்டுல எவன் கூட்டிட்டு போய் காமிச்சானோ அவன் தான் கூலிப்படையை ஏவி இந்த பெட்ரோல் குண்டை வீச வைத்தான்னு சொல்லி அந்த பிஜேபியினுடைய நிர்வாகியை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க முந்தானேத்து. பார்த்தோமா இல்லையா? அப்ப தீவிரவாத செயல்கள் செய்கின்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் தான் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். அதுக்கு எதிராக அவனே பேசுவான்னு அர்த்தம். ஏதாவது ஒரு தீமையை அவன் கண்டிச்சான். பிஜேபி நிர்வாகிகள் ஒரு தீமையை கண்டிக்கிறான்னு வைங்க, அப்ப நம்ம விளைவிக்கிற வேண்டியதுதான். ஓரின சேர்க்கை கூடாதுன்னு அவன் சொன்னான்னு வைங்க, அப்பனா மேப்படி ஆளு இந்த வேலையை பார்த்திருக்குன்னு விளைவிக்கிற வேண்டியதுதான். இதே அவங்களுடைய விஷயத்துல தொன்று தொட்டு காலம் தொட்டு நடந்து வருகின்றது. கடைசியில் அந்த ராமநாதன் பிடிச்சி ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்ண, உன் வீட்டுல நீயே ஏன்டா பெட்ரோல் குண்டு வீசின அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு முன்னாடி இன்னொன்னு வீசினா ஒருத்தவன், அவனை பிடிச்சாங்க. அது இது ஒண்ணு நினைச்சிடக்கூடாது. சம்பவம் அதாவது சம்பவம் புதுசு, செயல் ஒரே செயல் தான், செயல் பழசு. அப்போ இதே வேலையாக கொண்டு இந்த மாதிரியான கேவலத்தனங்களை இவர்கள் செய்து வருகின்றார்கள். அவர்கள் என்ன கட்டளை போடுகின்றார்களோ அதுக்கு எதிராக நடப்பதும், அவர்கள் எதிராக நடப்பதற்கு எதிராக கட்டளை போடுவதும் தான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. இந்த வேலையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உமா பாரதி, கல்யாண் சிங்கு, குசும் ராயி, கோவிந்தாச்சாரியா, அதே மாதிரி இப்ப பாபுவாலி, அதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு மந்திர குப்தா, இது ஆயுள் தண்டனை அனுபவிச்சாரா இல்லையா, இது போன்ற ஆளுகளெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா பார்ட்டி என்பது பாரதிய ஜல்சா பார்ட்டி என்ற முடிவுக்கு நாம வருகின்றோம். இந்த ஜல்சா பார்ட்டிகளுடைய கையில நாடு போச்சுன்னா நாட்டையே சின்ன பின்னமாக்கி ஒழுக்க ரீதியாக ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளி விடுவார்கள் அப்படின்றத நாம கவனத்தில் கொள்ளணும். இந்த நேத்து கூட சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கடவுளை வணங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு பாலிசி எடுப்பாங்க, அதுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த எலிய கடவுளை வணங்கிட்டு பிளேக் நோய் வந்ததுக்கு கூட எலிய கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்களா. அதே நேரத்தில் இவன் ஆட்சி ஆளக்கூடிய அந்த மாநிலங்கள்ல எலி பிடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறான். எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு பாருங்க. விவசாய நிலங்களை எலி தின்று அந்த விவசாய பொருட்களை தின்றுது அப்படின்றதுக்காக எலிய பிடிச்சு கொடுத்தா காசு. ஒரு பக்கம் சொல்றான் எங்க கடவுளை கொள்ளாதீங்கடா, எங்க கடவுளை நீங்க கொண்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன, இவர்களே என்ன செய்கின்றார்கள், எலியை கொலை செய்தால் ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுப்பான். அப்ப என்னன்னா எல்லாமே பேசுறதுக்கு எதிராகத்தான் எல்லா வேலையும் இவர்கள் செய்வார்கள். இது இவர்களுடைய தொன்று தொட்ட வழக்கமாக இருக்கின்றது அப்படின்றத நாம கவனத்தில் கொண்டு, இந்து மத காவலர்கள் என்று இவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கின்றார்களே, இவன் இந்து மத காவலனா, இந்து மதத்தை கேவலப்படுத்த வந்தவனா அப்படின்றத நடுநிலை இந்துக்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்றத கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றோம். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.